பார்த்தீங்கன்னா பாலபாரதி சார் ஜான்சன் மெட்டீரியலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலேசியாவில் வந்து இம்போர்ட் பண்ணி தான் அந்த இந்த மெட்டீரியல் வச்சுட்டு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. என்னோட ப்ராஜெக்ட் எல்லா வீட்லேயும் சரி, எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி, இந்த ஜான்சன் பாலபாரதியோட ஜான்சன் மெட்டீரியலை தவிர வேறு எந்த மெட்டீரியலுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பிவிசியில் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்தது, அதையும் என்கிட்ட காமிச்சாங்க. அதோட நான் பெஸ்ட்டாக வந்து யூபிவிசி இருந்தது, நான் அதனால் யூபிவிசி எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது, நான் யூபிவிசியில் போயிட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக அட்வான்ஸாக இப்போ வந்து எஸ்பிசி வந்துருக்கு. எஸ்பிசி வந்து நான் ஒரு வீட்டில் இப்போ புதுசாக சாம்பிளுக்காக போட்டிருக்கோம். அது இதை விட ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் வந்து பார்க்கலாம். பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் தாளம்பாடியில் ஒரு வீட்டில் வந்து எஸ்பிசி மெட்டீரியல் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் எப்போ வேணாலும் வந்து சாரை கான்டாக்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இல்லை என்னோட நம்பரும் வந்து கீழே டிஸ்பிளேல வரும், சாரோட நம்பரும் டிஸ்பிளேல வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் எங்களை கூப்பிட்டாலும் நாங்களே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். இல்லை எங்கள் வீட்டில் இந்த வீட்டை பார்க்கணுன்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். இதுதாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஜான்சன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே தான், லாஸ்ட் குவாலிட்டியும் தான். இதுக்கு இடையில எந்த ஒரு குவாலிட்டியோ காம்ப்ரமைஸோ எதுவுமே கிடையாது. இவங்க வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. செஞ்சு கொடுக்குற ஆளுங்க கொண்டு எல்லாமே வந்து ஸ்கில்டு பர்சன்ஸ், எல்லாம் வந்து ஒரு இன்ஜினியருக்கு ஈக்குவலான பர்சன்ஸ் தான் வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு சார். எல்லாமே வந்து ஒரு ஃபினிஷிங், ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா கூட இமீடியட்டாக வந்து அவர் சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் அதுக்கு அவசரம் எந்த ஒரு நீங்கள் ஃபீல் பண்ணவோ அல்லது நம்ம எப்போ நம்ம போட்டுட்டு யாரோட கான்டாக்ட் பண்ணுறது வரமாட்டாங்களோ அப்படியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். எப்போ கூப்பிட்டாலும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்து அதை செஞ்சு கொடுத்துருவாரு இமீடியட்டாக வித்தின் 10 daysக்குள்ள. அதுவே அதிகம் தான் என்ன சொல்லும் போது இதெல்லாம் நான் சொல்கிறேன் 10 daysங்கிறது என்ன. அதனால இதுவரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அப்படியே இருந்தாலும் சார் வந்து பார்த்துட்டு உடனே வந்து ஆரம்பிச்சு அதை பண்ணி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. இப்போ நான் வந்து விஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர். நீங்கள் ஏதாவது வீடு வாடகை வேணும்னாலும், வீடு கட்டி கொடுக்கணுன்னாலும், அல்லது உங்களுக்கு கட்டின வீடு சேல்ஸுக்கு வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சாரை கூட கான்டாக்ட் பண்ணலாம். சார்கிட்ட என் நம்பர் இருக்குது. சாருக்கு ஏதாவது வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். 2 பேருக்கு நம்பருமே டிஸ்பிளேல வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த அப்பார்ட்மெண்ட் ரெடியா இருக்கு. அதுக்கு வந்துடலாம். அதுல எல்லாமே ஸ்டார்டிங்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான்சன் இம்போர்ட் அதுவும் வந்து எல்லாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், நாமக்கல், திருச்சி, கரூர் இது எல்லாம் டோட்டலாவே எல்லாருக்குமே தெரியும். ஜான்சன் மெட்டீரியல் வந்து எல்லா டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லா பிராண்ட் செய்யற கார்பெண்டர்ல இருந்து ஓனர்ஸ் வரைக்கும் ஜான்சன் மெட்டீரியல் வந்து பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உட்டுல போட்டுட்டு நிறைய பிரச்சனை சொல்றாங்க. அது மாதிரி கரையா வைக்குது, அது இதுன்னு சொல்லி மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி கூட நான் ரெஃபர் பண்ணி நீங்க 2-3 வீடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து இன்னும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் நிறைய புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் அடுத்தடுத்து அதாவது வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். குவாலிட்டி இல்லாம அதை நம்ம இது பண்ண மாட்டோம். ரெண்டாவது மெயினா அதுல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும். நீங்க கேட்டாலும் செகண்ட் குவாலிட்டி என்கிட்ட இருக்காது. பிவிசில கேட்டாலும் பிவிசில பிரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். யூபிவிசி கேட்டாலும் பிரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். எஸ்பிசில கேட்டாலும் ஒரே குவாலிட்டி தான், பிரீமியம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான். அதுல செகண்ட் குவாலிட்டி இருக்கு சார், தேர்ட் குவாலிட்டி இருக்கு, இத கொஞ்சம் இங்க பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆப்ஷன் நமக்கு இல்ல. நீங்க வேணும்னு கேட்டாலும் நாங்க வேற மெட்டீரியல் போட்டு செய்யலாம். ஒரே பிராண்ட், எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையில நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வந்து பேர் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாம நல்ல ஒரு தரமான மெட்டீரியல் யூஸ் பண்றதுனால எங்க பேரும் வளரும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இப்ப நீங்க பில்டிங் பண்றீங்க, நான் வந்து பாக்குறேன். பில்டிங் ஆரம்பம் பேஸ்ல இருந்தே நான் ஒரு வீடியோ பாக்குறேன். நீங்க எப்படி வேலை செய்யறீங்க, என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க, மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, எப்படி சிமெண்ட் கலக்குறீங்க, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். வந்து ஒன்லி வந்து இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் தான் சார் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த லோக்கல்ல வந்து எவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்க, இந்த ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது. இருக்கிறதுனா இந்த ரேஷியோ, காங்கிரீட்னா இந்த ரேஷியோ, அந்த ஒரே ரேஷியோல அதே மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்ன கிரேட் எங்க யூஸ் பண்ணுமோ அது மாதிரி குவாலிட்டி இருக்கா, குவாலிட்டி இருக்கா, அந்த போல குவாலிட்டி பேர் தானா ரைட் சார். ஓகே, ரொம்ப நன்றி. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து வேறு மாதிரி டிவி யூனிட் வந்து நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக் கொடுத்து மேலே லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்து கீழே இது வந்து ஒரு 2 ஸ்டெப்பாக கொடுத்து கீழே ட்ராவெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து சென்சாருக்காக இந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம். டிவிடி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இந்த ஹோம் தேட்டர் வாங்கலாம் உள்ளே நம்ம என்னென்ன லைட் ஏற்றணுமோ எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த கல் போட்டிருக்கு. இது எதுக்குன்னா மேலே வந்து ஒரு சைடிங்காக இருக்கணுங்கிறதுக்காக மேலே கல் போட்டிருக்கோம். இந்த கல் வந்து ஒரு காடி எடுத்து போகிறதோ அதெல்லாம் இருக்குது. இது மேலே கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே மேலே போட்டுருக்கோம். இது வந்து இது அதே மாதிரி கீழே உள்ள போர்ஷன் மாதிரி ஒரு டிவி ஸ்டாண்ட் ஒன்று மாதிரி கொடுத்தாச்சு. மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது வழியாக வந்து ஒரு போர்டு போட்டுருக்கோம். பைப் வச்சுருக்கோம். அந்த பைப் வழியாக உங்களுக்கு எந்த ஒரு கேபிள் விசிபிளும் இல்லாமல் மேலே வந்துடும். இது வந்து சாரோட ஐடியாவினால நாங்கள் நம்ம ஒவ்வொரு வீட்லையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கீழே வாங்கி கொடுத்தோம்னா மேலே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த வெளியில் எந்த ஒரு கேபிளும் எதுவுமே தெரியாத அளவுக்கு நாங்கள் வந்து யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் வேறு ஏதாவது வச்சுக்கிற மாதிரி இதில் பண்ணிக்கலாம். இது வந்து டிவி யூனிட். அப்புறம் மொபைல் சார்ஜர் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல ப்ளக் வச்சுருக்கோம். இந்த இடத்துல எனக்கு ஒரு போர்ஷன் கிடச்சிது. அதனால் இது வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சுட்டு மொபைல்லாம் வச்சுக்கிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோலாம் வச்சுக்கிற மாதிரி இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வேறு டிசைன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து வேறு டிசைன். இது வந்து லேசர் பிரிண்டிங் டிசைனில் இதே மாதிரி ப்ரௌன் கலர் உட்டனோட ஃபினிஷிங்கில் ப்ரௌன் கலராக நம்ம பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு மேலே லைட்டிங் ஃபோட்டோ வச்சுக்கலாம். இங்கேயும் வச்சுக்கலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரா போர்ஷன் ட்ரா இங்கே 2 போர்ஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 2 நிறைய எவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாமோ அவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு லைட்டிங் ப்ரொவிஷன் எல்லாமே லைட்லாம் கூட இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வெளியில் தெரியாத மாதிரி உள்ளே வச்சுக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து ஒரு டிசைன். அங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் டிசைன் மாதிரி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். நல்லா அருமையாக இருக்கும். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த டிசைன் நான் பண்ணிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரிஜினல் எஸ்எஸ்ல நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ராவ் நீங்கள் வந்து லாக்கர் போர்ஷன் ட்ராவ் போர்ஷன் என்னென்ன வச்சுக்கலாமோ எல்லாமே இதில் வச்சுக்கலாம். மேலே வந்து ஃபுல்லாக கவர் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் போர்ஷன். மேலே சிங்கிள் பெட்ரூமில் இந்த கிச்சன் போட்டிருக்கோம். இதுலேயும் மேலே ஃபுல்லாக ட்ரா. இதுதான் நான் சொன்னது எங்கள் வீட்டில் ஓன் வீட்டில் போட்ட பாட்டல் க்ரீன் சொல்லுவோம். அந்த க்ரீன் வந்து இங்கே போட்டிருக்கோம். இது நல்லா வந்து நல்லா ஒரு யூனிக்காக நல்ல டிசைன்ஸ் நல்லா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கான்ட்ராக்ஷனான டிசைன்களாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து எல்லாமே ட்ரா ஓப்பன் ட்ரா. இங்கேயும் வந்து வெஜிடபிள் இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சுக்கிற மாதிரி இந்த ட்ரா. இது வந்து ட்ரா எஸ்எஸ்ல ட்ரா நம்ம பிளேட் வச்சுக்கலாம். மற்ற பெரிய ஜாமான் இதில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் மாதிரி இந்த மாதிரியான போர்ஷன் இப்படி விட்டுருக்கோம். இதுக்குள்ளே கேஸ் சிலிண்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் ஏர் வென்டிலேஷன் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அதனால நம்ம இந்த சுமல் வர்றது இதெல்லாம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கேஸ் சிலிண்டருக்கும் வந்து ஏர் வென்டிலேஷன் கொடுக்கறதுக்காக இந்த போர்ஷனுக்கு நம்ம வந்து வச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது திங்ஸ் ஏதாவது சமைச்சு வச்சுக்கலாம். இது ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த பக்கம் இருக்கும். மேலே ஃபுல்லாக கப்போர்டு. இது வந்து அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரியே வாஷ் பேஷன் கீழே வந்து திங்ஸ் வச்சுக்கலாம். இது மேலே வந்து அந்த கல்லை கொண்டு வந்து கிரைனைட் ஸ்லாப் கொண்டு வந்து மேலே வச்சுருக்கோம். அது மேலே வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்கோம்.